எல்லாருக்கும் வந்துட்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ராகி புட்டு. ஒரு கப் அளவுக்கு மாவு, அதில் வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கட்டியாக பிடிச்சாலும் பிடிக்கணும், உதுத்து விட்டாலும் உதிர்ந்து வந்து வரணும் மாவு. அந்த அளவுக்கு வந்துட்டு கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி சட்டியில் வந்துட்டு ஒரு சம்பளவுக்கு தண்ணி ஊற்றி அடிப்பாத்திரத்தை வச்சு மேலே விரிக்கக்கூடிய துணியை வந்து லைட்டாக ஈரமாக்கி அதை வந்து புழிஞ்சிட்டு வந்துட்டு துணியை வந்து விரித்து விட்டு இப்போ மாவு வந்து உள்ளே கொட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த துணியை நாலா பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு ஸ்டவ்வில் வந்து தூக்கி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ வந்து அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பொட்டுக்கடலையும் 2 ஏலக்காயும் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து மாவு வெந்து வந்துருச்சு. அதை வேற ஒரு பாத்திரத்தை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அது கூட வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்யோ அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நார்மல் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ராகி புட்டு ரெடி ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.